أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. உஹுது போர் நிகழ்வுகள் தொடர்பாக ஹசரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வாழ்க்கை வரலாற்றின் அம்சங்கள் மற்றும் சஹாபா பெருமக்கள் அன்னார் மீது கொண்டிருந்த அன்பு நேசம் பற்றி கூறப்பட்டு கொண்டிருந்தது. இது தொடர்பாக ஹசரத் ஹாரிஜா பின் ஜயித் அவர்களுடைய உயிர் தியாகத்தை பற்றிய குறிப்பும் கிடைக்கின்றது. ஹசரத் ஹாரிஜா அவர்கள் உஹுது போரில் மிகவும் வீரத்தோடும் துணிச்சலோடும் போரிட்டவாறு ஷஹீத் எனும் தகுதியடைந்தார்கள். ஈட்டி வீச்சில் சிக்கிவிட்டிருந்தார்கள். அவர்களுக்கு 13க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டன. அவர்கள் காயங்களால் பலவீனமடைந்து கிடந்தபோது சஃப்வான் பின் உமையா அவர்களை கடந்து சென்றான். அவன் அவர்களை அடையாளம் கண்டு கொண்டு தாக்குதல் தொடுத்து ஷெய்தாக்கிவிட்டான். பிறகு அவர்களுடைய உடல் உறுப்புகளையும் வெட்டினான். அவன், இவர் பத்ர் யுத்தத்தில் அபு அலியை கொன்றவர்களில், அதாவது என் தந்தை உமையா பின் ஹல்ஃபை கொன்றவர்களில் ஒருவராவார். இப்பொழுது ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் இந்த தோழர்களில் சிறந்தவர்களை கொன்று என் மனதை குளிர வைத்துக் கொள்வதற்கு எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்திருக்கிறது என்று கூறினான். அவன் ஹஜ்ரத் இப்னு கௌகல், ஹஜ்ரத் ஹாரிஜா பின் ஜயித் மற்றும் ஹஜ்ரத் ஔஸ் பின் அர்கம் ஆகியோரை ஷஹீதாக்கினான். ஹஜ்ரத் ஹாரிஜா மற்றும் அவர்களின் தந்தையின் சகோதரர் வழி சகோதரர் சாத் பின் ரபி ஆகிய இவர்கள் இருவரையும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அறிவிப்பில் வருகிறது, உஹுது நாளன்று ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா அவர்கள் மிகவும் உரத்த குரலில் இவ்வாறு கூறிக்கொண்டிருந்தார்கள்: முஸ்லிம்களின் கூட்டமே, அல்லாஹ் மற்றும் உங்களுடைய நபியோடு இணைந்திருங்கள். உங்களுக்கு வந்துள்ள இன்னல் உங்களுடைய நபிக்கு கட்டுப்படாமையின் காரணமாக ஏற்பட்டிருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு உதவிக்கான வாக்குறுதி அளித்து வந்தார்கள், ஆனால் நீங்கள் பொறுமை காக்கவில்லை. பிறகு ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா அவர்கள் தமது தலைக்கவசத்தையும் உடற்கவசத்தையும் அவிழ்த்தார்கள். ஹஜ்ரத் ஹாரிஜா பின் ஜயித் அவர்களிடம் உங்களுக்கு இவை தேவையா என்று கேட்டார்கள். ஹாரிஜா கூறினார்கள், இல்லை, உங்களுக்கு என்ன ஆசையோ அதேதான் எனக்கும் ஆசை, அதாவது ஷஹீதாவது. பிறகு அவர்கள் அனைவரும் எதிரிகளோடு மோதினார்கள். ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள்: நாம் பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டது என்றால் நாம் நம் இறைவனுக்கு முன் என்ன காரணத்தை கூற முடியும்? ஹஜ்ரத் ஹாரிஜா அவர்கள் இவ்வாறு கூறி வந்தார்கள்: நம் இறைவனுக்கு முன்னால் நம்மிடம் எந்த காரணமும் கூறுவதற்கு இருக்காது, எந்த ஒரு சான்றும் இருக்காது. ஹஜ்ரத் அப்பாஸ் பின் உபாதா அவர்களை சுஃபியான் பின் அப்திஷம்ஸ் சலமி ஷஹீதாக்கிவிட்டான். ஹஜ்ரத் ஹாரிஜா பின் ஜயித் அவர்களுக்கு ஈட்டியால் உடலில் 10க்கும் மேற்பட்ட காயங்கள் ஏற்பட்டன. பிறகு இன்னொரு சான்றில் இவ்வாறு உள்ளது: உஹது நாளன்று ஹஜ்ரத் மாலிக் பின் துக்ஷம் ஹஜ்ரத் ஹாரிஜா பின் ஜயித் அவர்களை கடந்து சென்றார்கள். ஹஜ்ரத் ஹாரிஜா அவர்கள் காயங்களால் அவதிப்பட்டு கொண்டிருந்தார்கள். அவர்களுக்கு ஏறக்குறைய 13 கொன்றுவிடக்கூடிய காயங்கள் ஏற்பட்டிருந்தன. ஹஜ்ரத் மாலிக் அவர்கள் இவர்களிடம், உங்களுக்கு தெரியாதா, ஹஜ்ரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாக்கப்பட்டு விட்டார்கள் என்று கூறினார்கள். இது நிராகரிப்பாளர்கள்
மீண்டும் தாக்குதல் தொடுத்த பிறகுள்ள குறிப்பாகும். ஹதரத் ஹாரிஜா அவர்கள் கூறினார்கள், ஒருவேளை அன்னார் ஷைதாக்கப்பட்டு விட்டார்கள் என்றால் நிச்சயமாக அல்லாஹ் உயிருடன் இருக்கின்றான், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். இதுதான் இந்த மக்களுடைய ஈமானாக இருந்தது. ஹஜரத் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தூது செய்தியை எட்ட வைத்து விட்டார்கள். நீங்களும் உங்களுடைய மார்க்கத்திற்காக போர் புரியுங்கள். இப்பொழுது எதிரி உங்களுடன் சண்டையிடுகிறான், எனவே நீங்களும் சண்டையிடுங்கள். நம்முடைய பணியும் அல்லாஹுக்காக உயிரை அர்ப்பணிப்பதாகும். பிறகு ஹஜரத் ஷமாஸ் பின் உஸ்மான் அவர்களுடைய உயிர் தியாகம் பற்றி குறிப்பு வருகிறது. ஹஜரத் ஷமாஸ் பின் உஸ்மான் அவர்கள் பத்ர் மற்றும் உஹுது போர்களில் கலந்து கொண்டார்கள். இவர்கள் உஹுது போரில் பேரார்வத்துடன் போர் புரிந்தார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நான் ஷமாஸ் பின் உஸ்மானை கேடயத்தை போன்று கண்டேன். ஹஜரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வலப்புறம் மற்றும் இடப்புறம் என எங்கு பார்வை உயர்த்தி பார்த்தாலும் அங்கு ஷமாஸை காண்பார்கள். இவர்கள் உஹுது போரில் தமது வாளால் தற்காத்து கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மயக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுக்கப்பட்டு கல் வந்து பட்டபோது இந்த நிலை ஏற்பட்டது. ஹஜரத் ஷமாஸ் தம்மை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் கேடயமாக ஆக்கி கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் அவர்கள் கடுமையாக காயமடைந்து விட்டார்கள். அவர்களை அதே நிலையில் மதினாவுக்கு கொண்டு வரப்பட்டது. இவர்களுக்கு சற்று உயிர் பாக்கியிருந்தது. இவர்களை ஹஜரத் ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களிடம் அழைத்து செல்லப்பட்டது. உம்மு சலமா அவர்கள், என் தந்தையின் சகோதரர் வழி சகோதரரை என் வீட்டை விட்டுவிட்டு வேறு யார் வீட்டுக்காவது அழைத்துச் செல்வீர்களா என்று கேட்டார்கள். இதை கேட்ட ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இவர்களை உம்மு சலமாவிடம் தூக்கிச் செல்லுங்கள். எனவே இவர்கள் அவர்கள் வீட்டுக்கே அழைத்து செல்லப்பட்டார்கள். அவர்களுடைய இல்லத்திலேயே இவர்கள் வஃபாத்தானார்கள். இவர்கள் உஹுது களத்திலிருந்து காயமடைந்து வந்திருந்தார்கள். பிறகு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கட்டளையின் பேரில் ஹஜரத் ஷமாஸ் அவர்களை உஹுது களத்துக்கு கொண்டு சென்று அதே ஆடையில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. 2 தினங்களுக்கு பிறகு இவர்கள் மதினாவில் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஆனால் இவர்கள் உஹுது களத்தில் கொண்டு சென்று நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். போருக்கு பிறகு இவர்களை காயமடைந்த நிலையில் மதினாவுக்கு தூக்கி கொண்டு வரப்பட்டது. அங்கு ஒரு பகலும் ஓர் இரவும் இவர்கள் உயிருடன் இருந்தார்கள். இந்த இடைப்பட்ட காலத்தில் இவர்கள் எதுவும் உண்ணவில்லை, பருகவில்லை என்று கூறப்படுகிறது. மிகவும் பலவீனமான நிலை இருந்தது. இன்னும் சொல்வதாயின் மயக்க நிலை இருந்தது. ஹஜரத் ஷமாஸ் அவர்கள் 34 வயதில் வஃபாத்தானார்கள். இளைஞராக இருந்தார்கள். ஹஜரத் ஷமாஸ் பின் உஸ்மான் அவர்களை பற்றி வரலாறு எப்படிப்பட்ட ஒரு சம்பவத்தை பதிவு செய்துள்ளது என்றால், அது இவர்களுக்கு ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிருந்த நேசத்திற்கான ஓர் உதாரணமாகிவிட்டது. மேலும் இஸ்லாத்திற்காக தியாகம் செய்வதற்கான உயர்தரமான முன்மாதிரியை நிலைநாட்டுவதற்கும் ஓர் உதாரணமாகும். உஹுது போரில் ஹஜரத் தல்ஹா ரலியல்லாஹு அவர்களின் அன்பு நேசம் பற்றிய கதை குறிப்பு கிடைக்கின்ற அதே வேளையில், அதாவது எவ்வாறு அவர்கள் தமது கையை ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது எந்த ஓர் அம்பும் பட்டுவிடக்கூடாது என்பதற்காக அன்னாரின் அருளுக்குரிய முகத்திற்கு எதிரில் வைத்தார்கள் என்ற குறிப்பு கிடைக்கிறது. அதே வேளையில் ஹஜரத் ஷமாஸ் அவர்களும் மிக பெரும் பங்களிப்பை நிறைவேற்றினார்கள். ஹஜரத் ஷமாஸ் ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று கொண்டார்கள். ஒவ்வொரு தாக்குதலையும் தம் மீது ஏந்தி கொண்டார்கள். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜரத் ஷமாஸ் அவர்களை பற்றி இவ்வாறு கூறினார்கள், ஷமாஸை ஏதாவது ஒரு விஷயத்தோடு ஒப்பிட வேண்டுமென்றால் நான் கேடயத்தோடு ஒப்பிடுவேன். அவர் உஹுது களத்தில் எனக்காக ஒரு கேடயமாகத்தானே மாறிவிட்டிருந்தார். அவர் எனக்கு முன்னும் பின்னும் வலமும் இடமும் பாதுகாத்தவாறு இறுதி மூச்சு வரை சண்டையிட்டு கொண்டிருந்தார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த பக்கம் பார்வை உயர்த்தி பார்த்தாலும் அன்னார் கூறுகிறார்கள், ஷமாஸ் மிகவும் வீரத்தோடு அங்கு எனக்கு சண்டையிட்டவாறு காண கிடைத்தார். ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது தாக்குதல் தொடுப்பதில் எதிரி வெற்றி பெற்று அன்னாருக்கு மயக்க நிலை ஏற்பட்ட போது ஹஜரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கீழே விழுந்து விட்டார்கள். அப்பொழுது ஷமாஸ் அவர்களே,
கேடயமாக மாறி அன்னாருக்கு முன்னால் நின்று கொண்டிருந்தார்கள். எதுவரை என்றால் தாம் மிகவும் கடுமையாக காயமடைந்து விட்டார்கள். இதே நிலையில் அவர்கள் மதினாவுக்கு கொண்டு வரப்பட்டார்கள். ஹதரத் உம்மு சலமா கூறினார்கள், இவர் என் தந்தையின் சகோதரரின் மகன் ஆவார். நான் இவருக்கு மிகவும் நெருங்கிய உறவாவேன். எனவே என்னுடைய வீட்டில் இவருக்கு பணிவிடையும் சிகிச்சையும் நடைபெற வேண்டும். ஆனால் கடுமையான காயம் ஏற்பட்டிருந்ததன் காரணமாக 1 அல்லது 1.5 நாளுக்கு பிறகு இவர்கள் வஃபாத்தாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மற்ற உயிர்த்தியாகிகளை நல்லடக்கம் செய்யப்பட்டது போன்று ஷமாஸையும் அவருடைய ஆடையிலேயே நல்லடக்கம் செய்யுங்கள். பிறகு ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் அவர்களின் உயிர்த்தியாகத்தை பற்றிய குறிப்பு வருகிறது. ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் பத்ர் மற்றும் உஹுது போர்களில் கலந்து கொண்டார்கள். உஹுது போரில் ஷஹீதானார்கள். இவர்களை சஃப்வான் பின் உமையா ஷஹீதாக்கினான். மற்றொரு அறிவிப்புப்படி ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் அவர்களை அபான் சயீத் ஷஹீதாக்கினான். ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் அவர்கள் ஹஜ்ரத் முஜ்ஸர் பின் ஜியாத் மற்றும் ஹஜ்ரத் உபாதா பின் ஹசாஸ் ஆகியோரை உஹுது போர் சந்தர்ப்பத்தில் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போருக்காக புறப்பட்ட போது மற்றும் அன்னார் அப்துல்லா பின் உபை பின் சுலூலுடன் ஆலோசனை செய்த போது ஹஜ்ரத் நுஅமான் பின் மாலிக் அவர்கள் பணிவுடன் இவ்வாறு கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, இறைவன் மீது ஆணையாக நான் கண்டிப்பாக சொர்க்கத்தில் நுழைவேன் என்று ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இவர்கள் மிகவும் அறுதியிட்டு கூறுகிறார்கள். ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அது எப்படி என்று கேட்டார்கள். அப்பொழுது நுஅமான் அவர்கள் பணிவுடன் இவ்வாறு கூறினார்கள், எதனால் என்றால் அல்லாஹை தவிர வணக்கத்திற்குரியவர் வேறு எவரும் இல்லை என்றும் தாங்கள் அல்லாஹ்வின் திருத்தூதர் ஆவீர்கள் என்றும் நான் சாட்சி பகர்கிறேன். மேலும் நான் போரிலிருந்து ஒருபோதும் ஓடமாட்டேன். இதை கேட்டு ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், நீர் உண்மையை கூறினீர் என்று கூறினார்கள். எனவே அவர் அன்றைய தினமே ஷஹீதாகிவிட்டார். ஹாலித் பின் அபு மாலிக் ஜஅதி அறிவிக்கிறார்கள், நான் என் தந்தையின் நூலில் இவ்வாறு அறிவிப்பு காணப்பெற்றேன். ஹஜ்ரத் நுஅமான் பின் கௌகல் அன்சாரி இவ்வாறு துஆ செய்தார்கள், என் இறைவா, நான் உன்மீது ஆணையிட்டு கூறுகிறேன், சூரியன் மறைந்து கூட இருக்காது, அதற்குள் நான் என்னுடைய முடமான காலோடு சொர்க்கத்தின் பசுமையான இடத்தில் நடந்து கொண்டிருப்பேன். ஆக இவர்கள் அன்றைய தினமே ஷஹீதாகிவிட்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அல்லாஹ் அவருடைய துஆவை ஏற்றுக்கொண்டான், ஏனென்றால் நான் அவரை பார்த்தேன். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆன்மீக காட்சியில் கண்டார்கள். அல்லாஹ் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இதை கூறினான். அன்னார் கூறினார்கள், நான் அவரை பார்த்தேன். அவர் சொர்க்கத்தில் நடந்து சென்று கொண்டிருந்தார். மேலும் அவரிடம் எவ்வித முடமோ அல்லது தடுமாற்றமோ இருக்கவில்லை. பிறகு ஹஜ்ரத் சாபித் பின் தஹதா அவர்கள் பற்றி கூறப்படுகிறது. சாபித் பின் தஹதா அவர்களும் உஹுது போரில் மிக பெரும் பங்களிப்பை ஆற்றினார்கள். அவர்களின் பங்களிப்பு மிகவும் தெளிவானது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதானதாக கூறப்பட்ட செய்திக்கு பிறகு முஸ்லிம்களில் சிலர் கூறினார்கள், இப்பொழுது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள். நீங்கள் உங்களுடைய சமுதாயத்திடம் திரும்பிச் செல்லுங்கள். அவர்கள் உங்களுக்கு உயிருக்கு உத்தரவாதம் வழங்குவார்கள். இதை கேட்ட மற்ற மக்கள் சிலர், ஒருவேளை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றால் நீங்கள் ஷஹீதாகி உங்கள் இறைவனுக்கு முன்பு ஆஜராகி விடாதவரை நீங்கள் உங்களுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மார்க்கத்திற்காகவும் அவர்கள் கொண்டு வந்த தூது செய்திக்காகவும் போரிட மாட்டீர்களா என்று கேட்டார்கள். சாபித் பின் தஹதா அவர்கள் அன்சாரிகளிடம் கூறினார்கள், அன்சாரிகளின் கூட்டமே, ஒருவேளை ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷஹீதாகிவிட்டார்கள் என்றால் அல்லாஹ் உயிருடன் இருக்கின்றான், அவனுக்கு மரணம் ஏற்பட முடியாது. உங்களுடைய மார்க்கத்திற்காக போரிடுங்கள், அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி வாகையை வழங்க உள்ளான். இதை கேட்ட அன்சாரி முஸ்லிம்களின் ஒரு கூட்டம் எழுந்தது. அவர்கள் ஹஜ்ரத் சாபித் அவர்களுடன் இணைந்து இணை வைப்பாளர்களின் ஒரு கூட்டத்தின் மீது தாக்குதல் தொடுத்து விட்டார்கள். அந்த கூட்டத்தில் ஹாலித் பின் வலீத், இக்ரிமா பின் அபி ஜஹல், அம்ர் பின் ஆஸ், ஜிரார் பின் ஹத்தாப் போன்றோர் இருந்தார்கள். முஸ்லிம்களின் இந்த சிறு குழு தாக்குதல் தொடுப்பதை பார்த்த ஹாலித் பின் வலீத் மிகவும் கடுமையான எதிர்த்தாக்குதல் தொடுத்தார். சாபித் பின் தஹதா மற்றும் அவர்களின் அன்சாரி தோழர்களை ஷஹீதாக்கிவிட்டார். இன்னொரு அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது, அப்துல்லா பின் உமர் ஹத்மி அறிவிக்கின்றார்கள், சாபித் பின் தஹதா உஹுது நாளில் முன்னால் வந்தார்கள். மேலும் முஸ்லிம்கள் அப்பொழுது சிதறிப்போயும் மிகவும் கவலையாகவும் இருந்தார்கள். இவர்கள் உரத்த குரலில் இவ்வாறு அழைக்க ஆரம்பித்தார்கள், அன்சாரிகளின் கூட்டமே,
என்னிடம் வாருங்கள், நான் சாபித் பின் தஹதா ஆவேன். ஒருவேளை ஹதரத் முஹம்மது ரசூலுல்லா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்மையிலேயே கொல்லப்பட்டு விட்டார்கள் என்றால் அல்லாஹ் உயிருடன் இருக்கிறான், அவன் ஒருபோதும் மரணிக்க மாட்டான். எனவே நீங்கள் உங்களுடைய மார்க்கத்தின் சார்பாக சண்டையிடுங்கள், அல்லாஹ் உங்களை வெற்றி பெறச் செய்வான், மேலும் உங்களுக்கு உதவி புரிவான். எனவே அன்சாரிகளின் ஒரு கூட்டம் இவர்களிடம் ஒன்று கூடிவிட்டது. இவர்கள் அன்சாரியாக இருந்தார்கள். இவர்கள் முஸ்லிம்களை தம்முடன் அழைத்து கொண்டு நிராகரிப்பாளர்கள் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தார்கள். இவர்களுக்கு எதிராக நிராகரிப்பாளர்களின் பயங்கரமான ஒரு படை வந்தது. அதில் அவர்களின் தலைவர்களாக ஹாலித் பின் வலீத், அம்ர் பின் ஆஸ், இக்ரிமா பின் அபி ஜஹல் மற்றும் ஜிரார் பின் ஹத்தாப் ஆகியோர் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் ஒன்று கூடி இவர்கள் மீது தாக்குதல் தொடுக்க ஆரம்பித்தார்கள். சாபித் அவர்கள் மீது ஹாலித் பின் வலீத் ஈட்டியால் தாக்கினார். ஈட்டியை அவர்களின் உடலை கடக்க செய்து விட்டார். சாபித் ஷஹீதாகி விழுந்து விட்டார்கள். அவர்களுடன் இருந்த இன்னும் சில அன்சாரிகளும் ஷஹீதாகிவிட்டார்கள். இதன் காரணமாகவே அந்த நாளில் எல்லா முஸ்லிம்களுக்கும் இறுதியாக இந்த மக்களே ஷஹீதானார்கள் என்று கூறப்படுகிறது. ஓர் அறிவிப்பில் வருகிறது, ஹாலித் அவர்கள் முன்னால் வந்து ஈட்டி எறிந்தார்கள். அதனால் ஹஜ்ரத் சாபித் அவர்கள் காயமடைந்து நிலத்தில் விழுந்தார்கள். மக்கள் தூக்கி வந்து அவர்களுக்கு சிகிச்சை அளிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுதோ இரத்தம் நின்றுவிட்டது. அவர்கள் நலமாகிவிட்டார்கள். ஆனால் ஹுதைபியா போருக்கு பிறகு திடீரென்று மீண்டும் காயம் பிடித்துவிட்டது. அதன் பெருந்துயரத்தால் அவர்கள் வஃபாத் ஆகிவிட்டார்கள். எவ்வாறு இருப்பினும் இது ஓர் அறிவிப்பாகும். ஹஜ்ரத் ஜாபிர் பின் சும்ரா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாபித் பின் தஹதா அவர்களுடைய ஜனாசாவோடு நடந்தே சென்றார்கள். மேலும் குதிரையில் அமர்ந்து திரும்பி வந்தார்கள். இந்த அறிவிப்பிலும் கூட, அதாவது ஹுதைபியா போருக்கு பிறகு காயம் பிடித்ததனால் வஃபாத் ஆனார்கள் என்ற இந்த அறிவிப்பு பலவீனமானதாக தெரிகிறது. இவர்கள் அதே சந்தர்ப்பத்திலேயே ஷஹீதானார்கள். ஒரு வம்சத்தின் 4 பேர் ஷஹீதானது பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. சாபித் பின் வக்ஷ், ரிஃபா பின் வக்ஷ் ஆகிய 2 சகோதரர்களும் உஹுத் அன்று ஷஹீதானார்கள். அவர்களுடன் சேர்ந்து சாபித் பின் வக்ஷ் அவர்களின் 2 மகன்கள் சலமா பின் சாபித் மற்றும் அம்ர் பின் சாபித் ஆகியோரும் ஷஹீதானார்கள். அம்ர் பின் சாபித் அவர்களின் பெயர் உசைரம் என்றும் கூறப்பட்டுள்ளது. இவர்கள் அனைவரும் அன்சாரிகளின் கோத்திரமான பனு அஷ்அல் கோத்திரத்தைச் சேர்ந்தவர்கள் ஆவார்கள். ரிஃபா பின் வக்ஷ் வயதான மனிதராக இருந்தார். ரிஃபா மற்றும் சாபித் ஆகிய சகோதரர்கள் இருவரும் உஹுது போரில் ஒன்றாக போர் புரிந்தார்கள். ரிஃபா அவர்களை ஹாலித் பின் வலீத் ஷஹீதாக்கினார். சாபித் பின் வக்ஷ் அவர்களின் உயிர் தியாக சம்பவம் இவ்வாறு எடுத்து கூறப்பட்டுள்ளது. இப்னு இஸ்ஹாக் இவ்வாறு எழுதியுள்ளார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போருக்காக புறப்பட்ட போது சாபித் பின் வக்ஷ் மற்றும் ஹுசைல் பின் ஜாபிர், இவர்களுக்கு யமான் என்ற பெயரும் இருந்தது. இவர்கள் ஹுசைஃபா பின் யமானின் தந்தையாவார்கள். இவர்கள் இருவரும் வயது முதிர்ந்தவர்களாக இருந்தார்கள். முஸ்லிம்களின் பெண்களும் குழந்தைகளும் பாதுகாப்பிற்காக தஞ்சமடைந்திருந்த அந்த கோட்டையில் இருந்தார்கள். இவர்களில் ஒருவர் மற்றவரிடம் இவ்வாறு கூறினார், நீ எதற்காக காத்து கொண்டிருக்கிறாய்? நமக்கு அதிக வயது ஒன்று மீதமில்லை. இன்று நாம் மரணிக்கவில்லை என்றால் நாளை கண்டிப்பாக மரணிக்கப் போகிறோம். நாமும் நம்முடைய வாள்களை ஏந்த வேண்டாமா? ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு சென்று இணைந்து கொள்ள வேண்டாமா? ஒருவேளை எல்லாம் வல்ல அல்லாஹ் நமக்கு உயிர் தியாகத்தை வழங்கிடலாம். பிறகு இவர்கள் இருவரும் வாளை ஏந்தி கொண்டு நிராகரிப்பாளர்கள் மீது பாய்ந்தார்கள். மக்களோடு மக்களாக கலந்து விட்டார்கள், அதாவது போரில் கலந்து கொண்டார்கள். அம்ர் பின் சாபித் அல்லது உசைரம், இது இவர்களின் பெயருமாகும். நான் கூறியது போன்று அம்ர் பின் சாபித் வக்ஷ் அன்சாரி உசைரம் என்ற பெயரால் பிரசித்தி பெற்றிருந்தார்கள். இவர்களின் தாயார் ஹஜ்ரத் ஹுசைஃபா பின் யமானின் சகோதரியாக இருந்தார்கள். இவர்கள் உஹுது போர் அன்று ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முஸ்லிமானார்கள். ஃபஜ்ர் தொழுகைக்கு பிறகு முஸ்லிமானார்கள், தொழவில்லை. இதற்கு பிறகு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றார்கள். இவர்கள் தமது குதிரை மீது பயணித்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சென்றடைந்தார்கள். ஷஹீதாகும் வரை முஸ்லிம்களுடன் இணைந்து ஜிஹாத் செய்து கொண்டே இருந்தார்கள். ஹதரத் அபு ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், அவர்கள், அதாவது இவர்கள் சஹாபி ஆவார்கள், அவர்கள் சஹாபாவிடம் கூறினார்கள், ஒருபோதும் தொழுதிராமல் சொர்க்கவாசியான ஒரு நபரை பற்றி எனக்கு கூறுங்கள். ஆக மக்களுக்கு அதை பற்றி தெரிந்திருக்கவில்லை. அது யார் என்று அவர்களிடம் கேட்டார்கள். அப்பொழுது அவர்கள் அது உசைரம் பின் உசைரம் என்று கூறினார்கள், அதாவது அம்ர் பின் சாபித். ஒரு அறிவிப்பில் வருகிறது, உசைரம் தமது சமுதாயத்துக்கு முன்னால் இஸ்லாத்தை மறுத்து வந்தார்கள். உஹுது போர் நடைபெற்ற போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புறப்பட்டு சென்று விட்டிருந்த போது
உசைரமுக்கு முன்னால் இஸ்லாத்தின் உண்மைத்துவம் தெளிவாகிவிட்டிருந்தது. எனவே அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பிறகு தமது வாளை எடுத்துக்கொண்டு தமது சமுதாயத்திடம் வந்தார்கள். மக்களுக்குள் நுழைந்து போரிட ஆரம்பித்தார்கள். எதுவரை என்றால் காயங்கள் அவர்களை பலவீனமாக்கிவிட்டன. இதற்கிடையிலேயே பனு அப்துல் அஷல் கோத்திரத்து மக்கள் தங்களுடைய ஷஹீதுகளின் சடலங்களை தேடிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது திடீரென்று இவர்கள் மீது பார்வைப்பட்டது. அவர்கள் வியந்து போய், இவரோ உசைரமாவார், ஆனால் இவரை இங்கு யார் கொண்டு வந்தது? நாங்களோ இவர் இஸ்லாத்தை மறுக்கிறார் என்று இவரை விட்டுவிட்டு வந்தோமே என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் அவரிடம், உசைரம், நீ இங்கு இப்படி வந்தாய், உனது சமுதாயத்தின் மீதான தன்மானத்தின் காரணமாகவா அல்லது இஸ்லாத்தின் மீதான ஆர்வத்தின் காரணமாகவா என்று கேட்டார்கள். அதற்கு அவர்கள், இஸ்லாத்தின் மீதான ஆர்வத்தின் காரணமாக, அதாவது நான் இஸ்லாத்தை உண்மையானதாக ஏற்றுக்கொண்டேன், எனவேதான் வந்தேன். நான் அல்லாஹ் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஈமான் கொண்டு முஸ்லிமானேன். எனது வாளை ஏந்தி கொண்டு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் சேர்ந்து போரிட்டு கொண்டிருந்தேன். எதுவரை என்றால் நீங்களெல்லாம் பார்த்து கொண்டிருக்கும் இந்த நிலை எனக்கு ஏற்பட்டுவிட்டது என்று கூறினார்கள். பிறகு அவர்கள் மக்களின் கைகளில் உயிரை விட்டுவிட்டார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் இதை பற்றி கூறப்பட்ட போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அவர் சொர்க்கவாசி ஆவார் என்று கூறினார்கள். நான் எதனால் அந்த இடத்தில் சற்று நின்றுவிட்டேன் என்றால், அவர்கள் அவர் சொர்க்கவாசி என்று கூறினார்கள் என்ற இடத்தில் ரலியல்லாஹு அன்ஹு என்று எழுதப்பட்டிருந்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று எழுதியிருக்க வேண்டும். யாராவது ஒரு சஹாபி செய்திருப்பார் என்ற தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கும். ஆனால் எவ்வாறு இருப்பினும் அவர் சொர்க்கவாசி ஆவார் என்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பது இதன் மூலம் தெளிவாக தெரிகிறது. முதல் அறிவிப்பும் இந்த வகையில் சரியானதாக தெரிகிறது. அதாவது தொழாமல் சொர்க்கத்திற்கு சென்றவர் இவராவார். கடைசி தருணத்தில் வந்தார்கள், ஷஹீத் எனும் தகுதியை பெற்றார்கள். இந்த வம்சத்தின் 4வது ஷஹீத் ஹஜ்ரத் சல்மா பின் சாபித் ஆவார்கள். சல்மா பின் சாபித் அவர்களின் முழு பெயர் சல்மா பின் சாபித் பின் பக்ஷ் ஆகும். ஹஜ்ரத் சல்மா பத்ர் யுத்தத்தில் கலந்து கொண்டார்கள். உஹுது போரில் அபு சுஃபியான் ஹஜ்ரத் சல்மா பின் சாபித் அவர்களை ஷஹீதாக்கிவிட்டார். ஹஜ்ரத் சல்மா அவர்களின் தந்தை ஹஜ்ரத் சாபித் பின் பக்ஷ் மற்றும் சச்சா ஹஜ்ரத் ரிஃபா பின் பக்ஷ் மற்றும் அவர்களின் சகோதரர் அமர் பின் சாபித் அவர்களும் உஹுது போரில் ஷஹீதானார்கள். இந்த வம்சத்தின் பலர் உஹுது போரில் கலந்து கொண்டார்கள். முஹைரிக் ஒரு யூதர் ஆவார். பனு நசீர் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் ஆவார். முஹம்மது பின் உமர் அஸ்லமி இவர் இஸ்லாத்தை ஏற்றதாக குறிப்பிட்டுள்ளார். சிலர் கூறினார்கள் இவர் பனு கேன்கா கோத்திரத்தைச் சேர்ந்தவர் ஆவார். சிலரது பார்வையில் இவர் பனு சாலபா பின் ஃபித்யூன் கோத்திரத்தைச் சேர்ந்தவர் ஆவார். இவர் யூதர்களின் பெரிய அறிஞர்களில் ஒருவர் ஆவார். இவர் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நட்பண்புகள் மற்றும் தனது அறிவால் அடையாளம் கண்டு கொண்டிருந்தார். ஆனால் தன் மதத்தின் மீதான அன்பு இவரிடம் மேலோங்கியிருந்தது. ஈமான் கொள்ளவில்லை. சனிக்கிழமை அன்று அவர் கூறினார், யூதர்களின் கூட்டமே, அல்லாஹின் மீது ஆணையாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்வது உங்கள் மீது கடமையான உரிமையாகும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அதாவது உஹுதுக்காக படை வெள்ளிக்கிழமை அன்று புறப்பட்டதல்லவா? இவர் அடுத்த நாள் சனிக்கிழமை என்று கூறினார். அவர்கள் கூறினார்கள், இன்று சனிக்கிழமையாகும். அந்த மக்கள், இன்றோ சனிக்கிழமையாயிற்று, இன்றோ எந்த போர் பற்றிய விஷயம் கிடையாது என்று கூறினார்கள். அதற்கு அவர் கூறினார், உங்களுக்கு சனிக்கிழமை என்று எதுவும் கிடையாது. பிறகு தமது சமுதாயத்து மக்களிடம் கூறினார், ஒருவேளை நான் இன்று கொல்லப்பட்டு விட்டேன் என்றால் என்னுடைய செல்வம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு சொந்தமாகும். அவர்கள் அதிலிருந்து என்ன செலவு வேண்டுமானாலும் செய்து கொள்ளலாம். பிறகு தன்னுடைய ஆயுதங்களை ஏந்தி கொண்டு நடக்க ஆரம்பித்தார். போர் நடைபெற்ற போது இவர் போரிட்டவாறு ஷஹீதாகிவிட்டார். அப்பொழுது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், முஹைரிக் யூதர்களில் முந்தி சென்று விட்டார். சல்மான் பாரசீகர்களில் முந்தி சென்று விட்டார். பிலால் அபிசீனியர்களில் முந்தி சென்று விட்டார். ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் முஹைரிக் பற்றி இவ்வாறு எழுதியுள்ளார், அவர் இஸ்லாத்திற்காக நிராகரிப்பாளர்களுடன் போரிட்டவாறே தன் உயிரை தியாகம் செய்துவிட்டார் என்பது ஒரு கருத்தாகும். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் அருளுக்குரிய நாவிலிருந்து இவருக்காக புகழார சொற்கள் வெளிவந்தன. இதன் அடிப்படையில் பல்வேறு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்களும் வரலாற்று அறிஞர்களும் முஹைரிக்கை முஸ்லிம் என்று மீண்டும் மீண்டும் கூறியுள்ளார்கள். அவர்களில் இப்னு ஹிஷாம், சுஹைலி, இப்னு ஹஜர், இப்னு கசீர், பலாதிரி, காசி ஐயாஸ் மற்றும் நவ்வி மற்றும் பிறர் அடங்குவார்கள். பிறகு ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்கள் பற்றிய குறிப்பு உள்ளது.
வரலாற்றில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: இறைவன் மற்றும் அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதான நேசம் அவர்களை உலகம் முழுவதின் தேவையும் அற்றவராக ஆக்கிவிட்டிருந்தது. அவர்களுக்கு ஏதாவது ஆசை இருந்ததென்றால் இந்த அன்பிற்குரிய உயிர் எவ்வாறாவது இறைவழியில் அர்ப்பணமாகிவிட வேண்டும் என்ற இந்த ஆசை மட்டுமே இருந்தது. எனவே அவர்களின் இந்த ஆசை நிறைவேறியது. மேலும் முஜ்தா ஃபில்லா, அதாவது இறைவழியில் காது அறுபட்டவர் என்பது அவர்களின் பெயரின் தனிச்சிறப்பான அடையாளமாகிவிட்டது. ஷஹீதாவதற்கு முந்தைய இவர்களின் ஒரு ஏற்றுக்கொள்ளப்பட்ட துவாவாக இதுவும் இருந்தது. அதாவது ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்களை பற்றி அவர்களின் துவா எவ்வாறு ஏற்றுக்கொள்ளப்பட்டது என்று வருகிறது. அவர்களின் உயிர் தியாகத்திற்கு முன்பு அவர்களுடைய துவா ஏற்றுக்கொள்ளப்பட்ட ஒரு சம்பவம் பிரசித்தி பெற்றது. இஸ்ஹாக் பின் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் தம் தந்தையிடமிருந்து அறிவிக்கிறார்கள்: ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்கள் என் தந்தையிடம், அதாவது ஹதரத் சாத் அவர்களிடம், உஹது நாளன்று வாருங்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ்விடம் துவா செய்வோம் என்று கூறினார். எனவே இருவரும் ஒரு பக்கம் சென்று விட்டார்கள். முதலில் ஹதரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இவ்வாறு துவா கேட்டார்கள்: என் இறைவா, நாளை நான் எதிரிகளை சந்திக்கும் போது போர் புரிவதில் கடுமையானவனான மிக கடுமையான வீரமிக்க ஓர் எதிரியை நான் எதிர்கொள்ள வேண்டும். அவன் பெரும் திகிலை உண்டாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் அவனுடன் போரிட்டு அவனை உன் வழியில் கொன்றுவிட வேண்டும். மேலும் அவனுடைய ஆயுதங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும். இதற்கு அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ஆமீன் என்று கூறினார்கள். இதற்கு பிறகு ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் துவா கேட்டார்கள். முதல் சஹாபியின் துவா இருந்தது. இப்பொழுது அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்களின் துவா இவ்வாறு வருகிறது: அல்லாஹ்வே, நாளை எனக்கு முன்னால் தாக்குதல் தொடுப்பதில் கடுமையான ஒருவன் வர வேண்டும். அவன் பெரும் திகிலை உண்டாக்கக்கூடியவனாக இருக்க வேண்டும். நான் உனக்காக அவனுடன் போரிட வேண்டும். அவன் என்னுடன் போரிட வேண்டும். அவன் மேலோங்கி என்னை கொன்றுவிட வேண்டும். மேலும் என்னை பிடித்து என்னுடைய மூக்கையும் காதுகளையும் மறுத்துவிட வேண்டும். உனக்கு முன் நான் ஆஜராகும் போது நீ என்னிடம், அப்துல்லாஹ்வே, யாருடைய வழியில் உன்னுடைய மூக்கும் இரு காதுகளும் வெட்டப்பட்டன என்று கேட்க வேண்டும். நான் உன்னிடம், அல்லாஹ்வே, உன்னுடைய வழியில் மற்றும் உன் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வழியில் என்று பணிவுடன் கூற வேண்டும். அதற்கு பதிலளித்தவாறு நீ என்னிடம், நீ உண்மையை கூறினாய் என்று கூற வேண்டும். அதாவது நீ உண்மையை கூறினாய் என்று அல்லாஹும் கூற வேண்டும் என்று அல்லாஹ்விடம் இந்த ஆசையை வைத்தார்கள். ஹதரத் சாது கூறுகிறார்கள்: ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் அவர்களின் துவா நான் செய்த துவாவை விட சிறந்ததாக இருந்தது. ஏனென்றால் கடைசி நாளில் நான் அவர்களின் மூக்கு மற்றும் 2 காதுகளையும் ஒரு நூலில் தொங்க கண்டேன். அதாவது வெட்டப்பட்டிருந்தன, மேலும் அவற்றை கோர்க்கப்பட்டிருந்தது. சஹாபா அல்லாஹ்விடம் கொண்டிருந்த நேசத்தின் தோரணை மிகவும் வினோதமாக இருந்து வந்தது. ஹதரத் முத்தலிப் பின் அப்துல்லா பின் ஹந்தப் அவர்கள் அறிவிக்கிறார்கள்: ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுதை நோக்கி புறப்பட்ட அன்று ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழியில் மதீனாவுக்கு அருகில் ஷைஹைன் எனும் ஒரு இடத்தில் இரவு தங்கினார்கள். அங்கு உம்மு சலமா அவர்கள் வறுத்த கால் பகுதியின் இறைச்சியை கொண்டு வந்தார்கள். அதிலிருந்து ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உண்டார்கள். அவ்வாறே பேரித்தம்பழச்சாறை கொண்டு வந்தார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேரித்தம்பழச்சாறையும் மருந்தினார்கள். இதுவும் ஒரு வகையான உணவாகும். அது மெல்லியதாக இருக்கும். பிறகு ஒரு மனிதர் அந்த பேரித்தம்பழச்சாற்றின் கோலை எடுத்தார். மேலும் அதிலிருந்து சற்று அருந்தினார். பிறகு அந்த கோலையை ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். மேலும் அதை குடித்து காலியாக்கி விட்டார்கள். ஒரு மனிதர் ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம், எனக்கும் சற்று தாருங்கள், நாளை காலை நீங்கள் எங்கு செல்வீர்கள் என்று உங்களுக்கு தெரியுமா என்று கேட்டார். அதாவது போர் நடக்கவிருக்கிறது, யார் ஷஹீதாக போகிறார், யார் உயிருடன் இருக்கப் போகிறார் என்று என்ன தெரியும்? ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறினார்கள், ஆம், எனக்கு தெரியும். நான் ஷஹீதாகி விடுவேன் என்று எனக்கு உறுதியான நம்பிக்கை இருக்கிறது. நான் அல்லாஹ்வை இந்த நிலையில் சந்திக்க விரும்புகிறேன். பிறகு அவர்கள் கூறினார்கள், நான் தாகித்தவனாக அல்லாஹ்வை சந்திப்பதை விட வயிறார உண்டும் பருகியும் இருக்கும் நிலையில் நான் அல்லாஹ்வை சந்திப்பது எனக்கு அதிகம் பிடித்தமானது. அல்லாஹ்வை சந்திக்கத்தான் போகிறேன். நான் நன்றாக வயிறார உண்டு அல்லாஹ்வை சந்திப்பேன். இது எனது ஆசையாகும். எனவே தான் நான் இதனை பருகுகிறேன். சஹாபா பெருமக்கள் அல்லாஹ்விடம் கொண்டிருந்த நேசத்தின் வினோதமான தோரணையாகும் இது. இதற்காக அவர்களின் ஆயத்தங்களும் வினோதமான வகையில் இருக்கின்றன. ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் ஹம்சா பின் அப்துல் முத்தலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகிய இருவரையும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மாமா ஆவார்கள். ஷஹீதாகும் போது
இவர்களுக்கு 40 விட சற்று அதிக வயது இருந்தது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே இவர்களின் சொத்தின் பாதுகாவலரானார்கள். மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களின் மகனுக்கு ஹைபரில் பொருள் வாங்கி கொடுத்தார்கள். பிறகு ஹதரத் அபு சஅத் ஹைசமா பின் அபி ஹைசமாவின் உயிர் தியாகம் மற்றும் அவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துஆவிற்காக விண்ணப்பித்தது பற்றிய குறிப்பு இவ்வாறு கிடைக்கிறது. இவர்கள் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் துஆ செய்யுமாறு கேட்டுக்கொண்டார்கள். அதன் விவரம் கிடைக்கிறது. முஹம்மது பின் உமர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹேசமா உஹுது நாளன்று பணியுடன் இவ்வாறு கேட்டுக்கொண்டார்கள்: அல்லாஹ்வின் தூதர் அவர்களே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னால் பத்ர் யுத்தத்தில் கலந்து கொள்ள முடியவில்லை. அல்லாஹின் மீது ஆணையாக நான் அதற்காக பெரும் ஆசை கொண்டிருந்தேன். எதுவரை என்றால், நான் பத்ரில் செல்வதற்காக சீட்டு குலுக்கி போட்டேன். அப்பொழுது என் மகன் சாது பின் ஹைசமாவின் பெயர் வந்தது. மேலும் அவர் பத்ர் யுத்தத்தில் ஷாதத்தை பெற்றார். கடந்த இரவு நான் கனவில் அவரை மிக நல்ல தோற்றத்தில் கண்டேன். அவர் சொர்க்கத்தின் தோட்டங்கள் மற்றும் நதிகளில் உலாவிக் கொண்டிருந்தார். மேலும் நீங்கள் எங்களிடம் வந்துவிடுங்கள், நாம் சொர்க்கத்தில் ஒன்றாக இருக்கலாம் என்று என்னிடம் கூறிக்கொண்டிருந்தார். நான் என் இறைவனின் வாக்குறுதியை உண்மையாக கண்டேன். அல்லாஹின் மீது ஆணையாக நான் சொர்க்கத்தில் அவருடன் இருக்க ஆசைப்படுகிறேன். அதாவது நான் அங்கு சென்று அவரை சந்திக்க விரும்புகிறேன். அவர்கள் கூறினார்கள், எனவே ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவன் எனக்கு உயிர் தியாகத்தை வழங்கி சொர்க்கத்தில் அவருடன் இருக்கச் செய்ய துஆ செய்யுங்கள். எனவே ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஆக அவர்கள் உஹுதில் ஷஹீதாகிவிட்டார்கள். ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்களின் உயிர் தியாகம் பற்றிய குறிப்பு வருகிறது. இது ஒரு அறிவிப்பில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் உஹுது போருக்காக புறப்பட எண்ணிய போது தம் மகன் ஹதரத் ஜாபிர் அவர்களை அழைத்தார்கள். மேலும் அவர்களிடம் இவ்வாறு கூறினார்கள்: என் மகனே, நான் முதல் வரிசை ஷஹீதுகளில் ஒருவனாக இருப்பேன் என்பதை காண்கிறேன். அல்லாஹின் மீது ஆணையாக நான் கண்ணியத்திற்குரிய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு உன்னை தவிர எனக்கு மிகவும் அன்பிற்குரியவர்களான வேறு எவரையும் எனக்கு பின்னால் விட்டு செல்லவில்லை. அதாவது இவர்கள் இருவரும் எனக்கு உலகில் அன்பிற்குரியவர்களாவார்கள். எல்லாருக்கும் முதலாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அன்னாருக்கு பிறகு என் மகனான நீ ஆவாய். என் பொறுப்பில் என்னுடைய சில கடன்கள் இருக்கின்றன. அந்த கடன்களை என் தரப்பிலிருந்து செலுத்திவிடு. மேலும் நான் உனக்கு உன்னுடைய சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள்ளுமாறு வலியுறுத்தி கூறுகிறேன். உன் சகோதரிகளோடு நல்ல முறையில் நடந்து கொள், அவர்களுடைய உரிமைகளை பறிக்காதே. ஹசரத் ஜாபிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், அடுத்த நாள் காலையில் என் தந்தையார் எல்லாருக்கும் முதலாக ஷஹீதானார்கள். எதிரிகள் அவர்களுடைய மூக்கு மற்றும் காதுகளை வெட்டி போட்டார்கள். ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது ஷஹீதுகளை நல்லடக்கம் செய்ய வருகை தந்த போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அவர்களை அவர்களுடைய காயங்களுடனேயே நல்லடக்கம் செய்துவிடுங்கள். ஏனெனில் நான் அவர்கள் மீது சாட்சியாளனாக உள்ளேன். அல்லாஹின் வழியில் காயப்படுத்தப்பட்ட எந்த ஒரு முஸ்லிமும் கியாமத் நாளன்று எவ்வாறு வருவார் என்றால், அவருடைய இரத்தம் அழிந்து கொண்டிருக்கும். அதன் நிறம் குங்குமப்பூவின் நிறமாக இருக்கும். அதன் மனம் கஸ்தூரியின் மனமாக இருக்கும். அதாவது இவர்கள் பிடித்தமான மக்களாவார்கள். அல்லாஹின் முன் ஆஜராவார்கள். அவர்களை குளிப்பாட்டுவதற்கும் கஃனிடுவதற்கும் ஆன எந்த தேவையும் இல்லை. அவர்களுடைய ஆடையே அவர்களது கஃனாகும். ஹதரத் ஜாபிர் அவர்கள் கூறுகிறார்கள், என் தந்தைக்கு ஒரு போர்வை கஃனாக தரப்பட்டது. ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இவர்களில் யாருக்கு திருக்குரான் அதிகமாக தெரியும் என்று வினவிக் கொண்டிருந்தார்கள். இந்த ஷஹீத்மார்கள் நல்லடக்கம் செய்யப்படும் போது ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் அதிகம் திருக்குரான் அறிந்தவர் என்று வினவி வந்தார்கள். இவர் அதிகம் திருக்குரான் மனனமாக தெரிந்தவர் என்று ஒருவர் பக்கம் சுட்டி காட்டப்படும் பொழுது அன்னார் கூறுவார்கள், இவருடைய தோழர்களுக்கு முன்பு இவரை முதலில் கவரில் இறக்குங்கள், ஏனெனில் அவர் திருக்குரான் அறிந்தவர். எனவே அன்னார் அவரை முதலில் நல்லடக்கம் செய்து வந்தார்கள். சரி, ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் உஹுத் நாளன்று எல்லாருக்கும் முதலாக ஷஹீதானார்கள். அவர்களுடைய நல்லடக்க சந்தர்ப்பத்தில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அப்துல்லா பின் அமர் மற்றும் அமர் பின் ஜமூஹ் ஆகிய இருவரையும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யுங்கள். ஏனெனில் அவர்கள் மத்தியில் களப்பற்ற தன்மையும் அன்பும் இருந்தது. மேலும் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உலகில் ஒருவர் மற்றவருடன் அன்பு கொள்ளக்கூடியவர்களாக இருந்த அவர்கள் இருவரையும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யுங்கள். அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல்லா பின் அம்ர் செந்நிறமுடையவராக இருந்தார்கள். மேலும் அவர்களின் தலையில் முன்பக்கம் தலைமுடி இருக்கவில்லை. மேலும் அதிகம் உயரமானவராக இருக்கவில்லை. ஆனால் ஹதரத் அமர் பின் ஜமூஹ் உயரமானவராக இருந்தார்கள். அப்துல்லா அவர்கள் அதிகம் உயரமானவராக இருக்கவில்லை. ஆனால் அமர் பின் ஜமூஹ் உயரமானவராக இருந்தார்கள். எனவே இருவரும் அடையாளம் காணப்பட்டனர். இருவரையும் ஒரே கபரில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள்,
உஹுது நாளன்று என் தந்தையார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் உருவம் சிதைக்கப்பட்டவராக கொண்டு வரப்பட்டார்கள். அதாவது உடல் உறுப்புகள் வெட்டப்பட்டிருந்தன, குறிப்பாக காது, மூக்கு ஆகியவை. இவர்களின் உடல் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்பு வைக்கப்பட்டது. அவர்கள் கூறுகிறார்கள், நான் அவர்களது முகத்தில் இருந்து துணியை அகற்ற முற்பட்ட போது மக்கள் என்னை தடுத்து விட்டார்கள். பிறகு மக்கள் ஒரு பெண் கத்தும் குரலை கேட்டார்கள். அப்பொழுது ஒருவர், இவர் ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்களின் மகளாவார்கள், அவர்களது பெயர் ஹதரத் ஃபாத்திமா பின் அம்ர் ஆகும் என்று கூறினார். அல்லது ஹதரத் அப்துல்லா பின் அம்ர் அவர்களின் சகோதரியாக இருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. இதை கேட்ட ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், அழாதீர், ஏனெனில் வானவர்கள் தொடர்ச்சியாக அவர் மீது தம்முடைய ரெக்கைகளால் நிழலிட்டுள்ளார்கள். அவரோ சொர்க்கத்தில் சென்றுள்ளார், நட்பேறு பெற்றவர், அவரை பார்த்து அழ வேண்டிய தேவையில்லை. மற்றொரு அறிவிப்பில் வருகிறது, ஹதரத் ஜாபர் பின் அப்துல்லாஹ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், என் தந்தையாரை உஹுது அன்று கொண்டு வரப்பட்ட போது என் தந்தையின் சகோதரியும் அவரை பார்த்து அழ ஆரம்பித்தார். அப்பொழுது நானும் அழ ஆரம்பித்தேன். மக்கள் என்னை தடுக்க ஆரம்பித்தார்கள். ஆனால் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னை தடுக்கவில்லை. பிறகு ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நீங்கள் அவரை பார்த்து அழாதீர்கள், எந்த வித்தியாசமும் ஏற்படாது. அல்லாஹின் மீது ஆணையாக வானவர்கள் அவர் மீது தொடர்ச்சியாக தம்முடைய இறக்கைகளால் நிழலிட்டிருந்தார்கள். எதுவரை என்றால் நீங்கள் அவரை நல்லடக்கம் செய்துவிட்டீர்கள். ஹதரத் இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சூரா அல் பக்ராவின் வசனத்துக்கு விளக்கமளித்தவாறு கூறுகிறார்கள், எல்லாம் வல்ல அல்லாஹ் கூறுகிறான், எந்த முஸ்லிம்கள் ஷஹீதாகி விட்டார்களோ நீங்கள் அவர்களை மரணித்தவர் என கூறாதீர்கள். அவர்கள் இறைவனின் உயிருள்ள போர் வீரர்கள் ஆவார்கள். இறைவன் அவர்களுக்காக கண்டிப்பாக பழிவாங்குவான். அன்னார் கூறுகிறார்கள், பாருங்கள், ஒரு சஹாபி கொல்லப்பட்டார் என்றால் அதற்கு பதிலாக இணை வைப்பாளர்களின் 5 பேர் கொல்லப்பட்டனர். எல்லா போர்களிலும் முஸ்லிம்களை காட்டிலும் நிராகரிப்பாளர்கள் மிக அதிகமாக அழிந்து போனார்கள், உஹுது போரை தவிர. அதில் முஸ்லிம்கள் பலர் கொல்லப்பட்டனர். ஆனால் அவர்களுக்காகவும் அல்லாஹ் மற்ற போர்களில் பழிவாங்கிவிட்டான். உஹுது போருக்கு பிறகு பலவீனம் காரணமாக ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்றைய தினம் அமர்ந்து தொழுகையை நிறைவேற்றினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பலவீனம் காரணமாக அமர்ந்து தொழுதார்கள். அன்னார் தொழ வைத்தது லொஹர் தொழுகையாகும். அன்னாருக்கு பின்னால் சஹாபாவும் உட்கார்ந்து தொழுகை நிறைவேற்றினார்கள். ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்து கொண்டு தொழ வைத்ததால் சஹாபாவும் பின்னால் உட்கார்ந்தே தொழுதார்கள், எழுந்து நிற்கவில்லை. எழுதுபோர் எழுதுகிறார், அநேகமாக இந்த தொழுகை எதிரிகள் திரும்பி சென்ற பிறகு தொழப்பட்டது. சஹாபாவும் உட்கார்ந்து தொழுந்ததை பொறுத்தவரை இமாம் மற்றும் பின்னால் நின்று தொழுபவர்களின் தொழுகைகள் ஒன்று போல் இருக்க வேண்டும் என்பதற்காகவே அவர்கள் இவ்வாறு செய்தார்கள். அதற்கு பிறகு இந்த கட்டளை ரத்தாகிவிட்டது. அதாவது அமர்ந்து தொழ வேண்டிய அவசியமில்லை, பின்னால் நின்று தொழுபவர்கள் நின்று கொண்டு தொழ வேண்டும். அல்லது இந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்கும், இதுவும் கூறப்படுகிறது. எழுதுபவர் இவ்வாறு கணிக்கின்றார், அமர்ந்து தொழுதவர்களும் காயமடைந்தவர்களாகவே இருப்பார்கள். காயமடைந்த சஹாபா பெரும்பான்மையாக இருந்தார்கள், அவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள். எனவேதான் முஸ்லிம்கள் உட்கார்ந்து தொழுதார்கள் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டுள்ளது. அதாவது அவர்களில் நின்று கொண்டு தொழுபவர்களும் இருந்தார்கள், ஆனால் காயமடையாதவர்கள் மட்டும்தான் அப்படி நின்று தொழுதார்கள். இப்படிப்பட்ட மக்களின் எண்ணிக்கை மிகவும் குறைவாக இருந்தது. பெரும்பாலும் காயமடைந்தவர்கள்தான் இருந்தார்கள். எனவே பெரும்பாலானவர்களை கருத்தில் கொண்டவாறு பின்னால் நின்று தொழுபவர்கள் அனைவர் தொடர்பாகவும் பின்னால் நின்று தொழுபவர்கள் உட்கார்ந்து தொழுதார்கள் என்று கூறப்பட்டுவிட்டது. இது சீரத்துல் ஹலபியாவின் சான்றாகும். உஹுது போரில் ஷஹீதானவர்களின் எண்ணிக்கை பற்றி இவ்வாறு குறிப்பிடப்பட்டுள்ளது. உஹுது போரில் முஸ்லிம் ஷஹீதுகளின் எண்ணிக்கையை பொறுத்தவரை அன்று கொல்லப்பட்டவர்களின் மொத்த எண்ணிக்கை 70 இருந்தது என்பதே பெரும்பாலான அறிஞர்களின் கூற்றாகும். அவர்களில் 4 பேர் முஹாஜிர்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அவர்களின் பெயர்கள் பின்வருமாறு: ஹதரத் ஹம்சா ரலிலான் அவர்கள், ஹதரத் முஸ்அப் ரலிலான் அவர்கள், ஹதரத் அப்துல்லா பின் ஜஹ்ஷ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மற்றும் ஹதரத் ஷமாஸ் பின் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆகியோர். ஒரு கூற்று இவ்வாறு உள்ளது: உஹுது போரில் ஷஹீதானவர்களின் மொத்த எண்ணிக்கை 80 இருந்தது. அவர்களில் 74 பேர் அன்சாரிகளைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள், 6 பேர் முஹாஜிர்களைச் சேர்ந்தவர்களாக இருந்தார்கள். அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகிறார்கள், 6 முஹாஜிர்கள் ஷஹீதாகி இருந்தார்கள் என்றால் 5வது ஹாத்திம் பின் பல்தா அவர்களின் அடிமை சாதும், 6வது பனு அப்தி ஷம்ஸ் கோத்திரத்தின் நட்பு கோத்திரத்தைச் சேர்ந்தவரான சகீப் பின் அமர் ஆகியோரும் இருந்தார்கள். ஒயூனுல் அஸ்ர் என்ற ஒரு நூல் இருக்கிறது. அதில் ஷஹீதானவர்களின் மொத்த எண்ணிக்கை 96 என்று கூறப்பட்டுள்ளது. இணை வைப்பாளர்களில் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கை 23 இருந்தது. ஒரு கூற்று இவ்வாறு உள்ளது:
இணை வைப்பாளர்களின் இந்த எண்ணிக்கை 22 இருந்தது. ஒரு அறிவிப்பு இவ்வாறும் உள்ளது: அந்த போரில் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்கள் தனியாக 31 இணை வைப்பாளர்களை கொன்றார்கள். இந்த அறிவிப்பு சரியானதாக தெரியவில்லை, ஏனெனில் அவர்களின் மரணித்தவர்களின் மொத்த எண்ணிக்கையே 23 இருந்தது. ஒரு வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர் உஹுதின் ஷஹீதுகளின் எண்ணிக்கை பற்றி இவ்வாறு எழுதுகிறார்: உஹுது போரில் காஃபிர்களின் கைகளால் ஷஹாதத் எனும் கண்ணியத்தின் நெருக்கத்தை பெற்ற சஹாபா பெருமக்களின் எண்ணிக்கை பற்றி பல்வேறு கூற்றுகள் உள்ளன. வரலாற்று அறிஞர்கள், வாழ்க்கை வரலாற்று ஆசிரியர்கள் மற்றும் கண்ணியத்திற்குரிய ஹதீஸ் தொகுப்பாளர்கள் ஆகியோர் பார்வையில் உஹுதின் ஷஹீதுகளின் எண்ணிக்கை தொடர்பாக 49 108 வரையிலான கூற்றுகள் உள்ளன. ஆனால் உஹுது நாளன்று 70 சஹாபா ஷஹீதானார்கள் என்பதே பெரும்பான்மையான கூற்றாகும். உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை மற்றும் நல்லடக்கம் பற்றிய குறிப்பு கிடைக்கிறது. உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை பற்றி பல்வேறு கருத்துக்கள் உள்ளன. சஹி புகாரின் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது: ஹஜ்ரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளிலிருந்து 2 நபர்களை ஒரே ஆடையில் ஒன்றாக வைப்பார்கள். பிறகு இவர்களில் திருக்குர்ஆனை அதிகமாக அறிந்தவர் யார் என்று கேட்பார்கள். பிறகு அவர்களில் ஒருவர் பக்கம் சுட்டிக்காட்டப்படும் போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை கபரில் முதலில் வைப்பார்கள். ஒரே ஆடையில் இருந்தார்கள் என்றால் அப்பொழுதும் வலமும் இடமும் என வைத்திருப்பார்கள். முதலில் அவரை நல்லடக்கம் செய்யப்படும், பிறகு மற்றவரை அவருடனே நல்லடக்கம் செய்யப்படும். பிறகு அன்னார் இவ்வாறு கூறி வந்தார்கள்: நான் கியாமத் நாளன்று இந்த மக்களுக்கு சாட்சியாளனாக இருப்பேன். மேலும் அவர்களின் இரத்தத்துடனேயே அவர்களை நல்லடக்கம் செய்யுமாறு கட்டளை பிறப்பித்து வந்தார்கள். அவர்களை குளிப்பாட்டவும் படவில்லை, அவர்களது ஜனாசா தொழுகையும் தொழ வைக்கப்படவில்லை. சஹி புகாரியின் மற்றொரு அறிவிப்பிலும் உள்ளது. மற்றொரு அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது: ஹஜ்ரத் உக்பா பின் ஆமிர் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் வருகை தந்தார்கள். ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு ஷஹீதின் ஜனாசா தொழுகையை தொழுதார்கள். புகாரியின் பிரிதோர் அறிவிப்பில் இவ்வாறு உள்ளது: ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை உஹுது போருக்கு 8 ஆண்டுகள் கழித்து தொழுதார்கள். இங்கு பல்வேறு அறிவிப்புகள் முன்வந்துள்ளன. அறிவிப்பாளர்கள் முன்வைக்கப்பட்டுள்ளன. ஆனால் அப்பொழுது ஜனாசா தொழுகை தொழப்படவில்லை, பின்னர் எப்பொழுதோ தொழப்பட்டது என்று தெரிகிறது. சுனன் இப்னு மாஜாவில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹுது போரின் ஷஹீதுகளை ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன் கொண்டு வரப்படும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 10 ஷஹீதுகளின் ஜனாசா தொழுவார்கள். மேலும் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மையத் ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அருகிலேயே இருந்தது. ஆனால் மற்ற ஷஹீதுகளை எடுத்துச் செல்லப்படும். இதில் இவர்களுக்கு தவறான புரிதல் ஏற்பட்டிருக்கலாம். சுனன் அபு தாவூதில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது: ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹுது போரின் ஷஹீதுகளை குளிப்பாட்டப்படவில்லை, அவர்களது ரத்தம் அதாவது காயங்களுடன் நல்லடக்கம் செய்யப்பட்டது. அவர்கள் எவருக்கும் ஜனாசா தொழுகை தொழ வைக்கப்படவில்லை. சுனன் அபு தாவூதின் ஒரு அறிவிப்பிலே இவ்வாறு வருகிறது: ஹஜ்ரத் அனஸ் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அவர்களை தவிர வேறு எந்த ஷஹீதின் ஜனாசா தொழுகையையும் தொழ வைக்கவில்லை. சுனன் திர்மிதியின் அறிவிப்பில் இவ்வாறு வருகிறது: ஹஜ்ரத் அனஸ் பின் மாலிக் அவர்கள் அறிவிக்கிறார்கள், ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை தொழ வைக்கவில்லை என்பதே பெரும்பான்மையான கூற்றாகும். சீரத் இப்னு ஹிஷாம் மற்றும் சீரத்துல் ஹலபியா ஆகிய நூல்களில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹஜ்ரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை இவ்வாறு தொழ வைத்தார்கள். அதாவது எல்லாருக்கும் முதலாக ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசா தொழுகை தொழ வைக்கப்பட்டது. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஜனாசா தொழுகையில் 7 தக்பீர்களை கூறினார்கள். சீரத்துல் ஹலபியாவுக்கு ஏற்ப 4 தக்பீர்களை கூறினார்கள். இதற்கு பிறகு மற்ற ஷஹீதுகளை ஒவ்வொருவராக கொண்டு வரப்படும். ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மையத்துடன் வைக்கப்படும். பிறகு அன்னார் அவர்கள் இருவரின் ஜனாசா தொழுகையை தொழ வைப்பார்கள். இவ்வாறு எல்லா ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை ஒரு முறையும், ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் ஜனாசா தொழுகை 72 முறையும், சிலரது பார்வையில் 92 முறையும் தொழ வைக்கப்பட்டது. எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்புகள் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் ஒரு சில அறிவிப்புகள் பலவீனமானவையும் ஆகும். தலாயிலுன் நுபுவா எனும் ஒரு வாழ்க்கை வரலாற்று நூலில் இவ்வாறு எழுதப்பட்டுள்ளது: ஹஜ்ரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களின் மையத்துக்கு அருகில் 9 ஷஹீதுகள் ஒன்றாக கொண்டு வரப்படுவார்கள். அவர்களுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைக்கப்படும். பிறகு அந்த 9 பேர் எடுத்துச் செல்லப்படும். மேற்கொண்டு 9 ஷஹீதுகளை கொண்டு வரப்படும். ஆக இவ்வாறு அந்த ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்பட்டது.
ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு முறையும் ஜனாசா தொழுகையில் 7 தக்பீர்களை கூறினார்கள். சீரத்துல் ஹலபிய்யா மற்றும் தலாயிலுன் நுபுவாவில் உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையின் நபிமொழிகள் பற்றி விவாதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இவ்விரண்டு நூல்களிலும் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளை அவர்களின் இரத்தத்துடன் நல்லடக்கம் செய்யுமாறு கட்டளையிட்டார்கள். அவர்களை குளிப்பாட்டவும் படவில்லை, அவர்களின் ஜனாசா தொழுகையும் தொழப்படவில்லை என்று ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்களின் இந்த அறிவிப்பை மிகவும் உறுதியானதாக கூறியுள்ளார்கள். அதாவது ஜனாசா தொழ வைக்கப்படவில்லை என்பதே இதிலிருந்து கிடைக்கும் இறுதியான தீர்வாகும். ஹதரத் இமாம் ஷாஃபி அவர்கள் அறிவிக்கிறார்கள், தொடர்ச்சியான அறிவிப்புகளிலிருந்து ஒரு விஷயம் உறுதியான முறையில் தெரிய வருகிறது. அதாவது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை தொழ வைக்கவில்லை. எந்த அறிவிப்புகளில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகையை தொழுதார்கள் என்றும் ஹதரத் ஹம்சா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு 70 தக்பீர்கள் கூறினார்கள் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளதோ அந்த விஷயம் சரியானதல்ல. ஹுசூர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டுகளுக்கு பிறகு அந்த ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை தொழுதார்கள் என்ற ஹதரத் உக்பா பின் ஆமிர் அவர்களின் அறிவிப்பை பொறுத்தவரை அந்த அறிவிப்பில் இது 8 ஆண்டுகளுக்கு பிறகுள்ள சம்பவம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. இது 8 ஆண்டுகளுக்கு பிறகுள்ள சம்பவம் என்றும் எழுதப்பட்டுள்ளது. இது அப்பொழுது நடந்ததல்ல. இமாம் புகாரி அவர்கள் தமது நூலில் பாபு சலாத்தி அல ஷஹீத், அதாவது ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை என்ற தலைப்பில் அதிகாரம் அமைத்துள்ளார்கள். அதற்கு கீழ் வெறும் 2 ஹதீஸ்களை கொண்டு வந்துள்ளார்கள். முதல் ஹதீஸ் ஹதரத் ஜாபிர் பின் அப்துல்லா அவர்கள் அறிவித்துள்ளதாகும். அதில் உஹுது போரின் ஷஹீதுகளை குளிப்பாட்டவும் படவில்லை, அவர்களுக்கு ஜனாசா தொழுகையும் தொழ வைக்கப்படவில்லை என்று தெள்ள தெளிவாக கூறப்பட்டுள்ளது. ஆனால் இரண்டாவது ஹதீஸ் ஹதரத் உக்பா பின் ஆமிர் அவர்கள் அறிவித்துள்ளதாகும். அதில் அவர்கள் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள், அன்னன் நபியு ஹரஜ யோமன் ஃபசல்லா அலா அஹ்லி உஹுதின் சலாத்தஹு அலல் மையித். பொருள், ஒரு நாள் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வெளியே வருகை தந்தார்கள். உஹுது போரின் ஷஹீதுகளுக்காக ஜனாசா தொழுகை தொழும் முறைப்படி தொழுதார்கள். இந்த ஹதீஸே புகாரியில் உள்ளது. இதுவே வேறு இடத்தில் உஹுது போரின் அதிகாரத்தில் வந்துள்ளது. அங்கு இதே சஹாபி அறிவிக்கிறார்கள். மேலும் இவ்வாறு எடுத்துரைக்கிறார்கள், ஸல்லா ரசூலுல்லாஹி அலா கத்ல உஹுதிம் பஅத ஸமானியத சிரீன கல் மௌதஹி லில் அஹ்யாஇ வல் அம்வாத். பொருள், ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உஹுது போரின் ஷஹீதுகளுக்காக 8 ஆண்டுகளுக்கு பிறகு உயிருள்ளவர்களுக்கோ அல்லது மரணித்தவர்களுக்கோ விடை கொடுப்பது போன்று தொழுதார்கள். இவ்வாறே அல்லாமா இப்னு ஹஜர் அஸ்கலானி அவர்கள் கூறுகிறார்கள், இமாம் ஷாஃபி அவர்கள் கூறியிருக்கும் இந்த விஷயத்திற்கு பொருளாவது, ஒருவருடைய வஃபாத்துக்கு நீண்ட காலம் கழிந்துவிட்ட பிறகு அவருடைய கபரில் ஜனாசா தொழப்படுவதில்லை. இமாம் ஷாஃபி அவர்களின் பார்வையில் ஹதரத் ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தாம் உலகை விட்டு செல்லும் காலம் அண்மையில் இருக்கிறது என்பது தெரிய வந்த போது அன்னார் அந்த ஷஹீதுகளின் கபர்களுக்கு சென்று அவர்களுக்கு விடை கொடுத்தவாறு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். மேலும் அவர்களுக்காக பாவ மன்னிப்பு கூறினார்கள். ஜமாத்தின் கொள்கையும் இதுவே ஆகும். இதை ஹதரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளார்கள். ஆக அந்த நேரத்தில் ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படவில்லை. இதுவோ தெளிவான விஷயம். உஹுது போரின் ஷஹீதுகளின் ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படவில்லை என்பதற்கு சாதகமாகவே அறிவிப்புகள் உள்ளன. அன்னாரும் இதைத்தான் எழுதியுள்ளார்கள். அதாவது ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்படவில்லை. ஆனால் பிற்காலத்தில் வஃபாத் காலத்துக்கு அருகில் ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வஃபாத் காலம் நெருங்கிய போது ஹதரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பாக உஹுது போரின் ஷஹீதுகளுக்கு ஜனாசா தொழுகை தொழ வைத்தார்கள். மேலும் மிகவும் வேதனைமிக்க உள்ளத்தோடு அவர்களுக்காக துஆ செய்தார்கள். இதுபோக இதை பற்றிய இன்னும் சில குறிப்புகளும் உள்ளன. மற்றவை இனி எடுத்துரைக்கப்படும் இன்ஷா அல்லாஹ். உலகத்தின் நிலைமைகளை பற்றியும் சிறிது கூறிவிடுகிறேன். போர்த்தீயோ பரவிக்கொண்டே செல்கிறது. மனிதத்துவம் அழிவிலிருந்து தப்பிப்பதற்காக அதிகமாக துஆக்கள் செய்ய வேண்டிய தேவையுள்ளது. உண்மையில் அஹ்மதிகளே சரியான முறையில் துஆ செய்தால் இதற்காக எதுவும் செய்ய முடியும். இஸ்ரேல் அரசாங்கம் தனது பிடிவாதத்தில் நிலைத்து நிற்கிறது. ஒவ்வொரு விஷயத்திலும் அவர்கள் இது காரணமாக அமைந்தது, இதனால் நாங்கள் இவ்வாறு செய்தோம் என்று தங்களுடைய ஏதாவது சாக்குப்போக்கை, காரணத்தை தேடி கூறிவிடுகின்றனர். அறிவுபூர்வமான எந்த விஷயத்தையும் ஏற்பதற்கு அவர்கள் ஆயத்தமாக இல்லை. உலகத்தின் ஆற்றல் படைத்த மற்ற அரசாங்கங்கள் தங்களுடைய விருப்பத்தாலோ அல்லது இஸ்ரேலை பார்த்து பயந்தோ இஸ்ரேலின் பிரதமர்
அல்லது அரசு என்ன அறிக்கை விட்டாலும் சரி, இவர்கள் முதலில் போர் நிறுத்தம் ஏற்பட வேண்டும், அநீதி முடிவுக்கு வர வேண்டும் என்று தங்களது அறிக்கை விடுகிறார்கள். அதற்கு பிறகு அவர்கள் அறிக்கை விட்டதும் அதற்கு உடனிருக்கிறார்கள். எல்லாம் வல்ல அல்லாஹ் முஸ்லிம்கள் மீதும் கருணை புரிவானாக. இவர்களையும் அல்லாஹின் பக்கம் குனிய செய்வானாக. இது ஒன்று மட்டுமே வழியாகும். அதன் அடிப்படையிலேயே இவர்கள் நம்முடைய இம்மையையும் மறுமையையும் சீர்படுத்திக் கொள்ள முடியும். எல்லாம் வல்ல அல்லாஹ் இவர்கள் மீது கருணை புரிவானாக. நமக்கும் துஆ செய்வதற்கான நல்வாய்ப்பு வழங்குவானாக. நம் மீதும் கருணை புரிவானாக. Alhamdulillah nahmaduhu wa nasta'inuhu wa nastaghfiruhu wa nu'minu bihi wa natawakkalu alayhi wa na'udhu billahi min shururi anfusina wa min sayyiati a'malina. Man yahdihillahu fala mudilla lahu ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله. عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون. اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر